நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். லாவண்யா சுந்தரிக்கு கால் பண்ணி ஆன்ட்டி நான் போட்ட பிளான் எல்லாமே ஃப்ளாப்ஸ் ஆயிடுச்சு, இவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, அபி இந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பாளான்னு நல்லா சொல்லி கேட்குறாங்க. என்ன நடந்தது லாவண்யான்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்னா நீ போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படி தானே? ஆமா ஆண்டி, நான் போட்ட பிளான் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அவர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும், ராகவ் அபி ஒட்டு மொத்தமாக வெறுக்கணும்னு நினச்சா நம்ம எப்படி வெறுக்கணும் அவங்க சொல்லிட்டு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. அது நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால வந்து ராகவை நெருங்க கூட முடியல, அவ இருக்கும்போது ராகவ் பக்கத்துல கூட விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே முரளி இதுக்கு மேல இதை வச்சு எதுவும் யூஸ் பண்ண முடியாது, ராகவும் லாவண்யாவும் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, அவங்க பேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றத அபியை நம்ப வச்சா மட்டும்தான் அபி ராகவ் கூட வா நம்ம போயிடுவா. அதுக்காக நம்ம முதல்ல அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சுந்தரிக்கு ஐடியா கொடுக்குறாங்க. லாவண்யாவும் நானும் பல முறை அதை ட்ரை பண்ண, எப்படியாவது ராகவுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுக்கணும், போதை பொருள் கொடுத்து அவரு கூட நம்ம தப்பா இருக்க மாதிரி வந்து போட்டோஸை எடுத்து வச்சுக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ற, அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லாவண்யா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறத நம்ம அபி கேட்டுறாங்க. இப்ப அபி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.